ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆப்ரேட்டர்ஸில் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஜாவா பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாஸ்ட்டாக வந்து மாடுலஸ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இது இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அப்படின்னா என்னென்னா greater than, less than, greater than or equal to, less than or equal to, equal to, not equal to. So இது not equal, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அதாவது ஏன்ற வேல்யூக்கும் பின்ற வேல்யூக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பேர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அப்படின்னா என்னென்னா ஆம்பர்சன், ஆர் கேட்டு, நாட். அதாவது வந்து லாஜிக்கல்னால் ரெண்டு அவுட்புட்டுக்கு கம்பேர் பண்ணி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக சொல்கிறது லாஜிக்கல். லாஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து பிட் வைஸ் ஆப்ரேட்டர். இது ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். வந்து ஆறு அடுத்து வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டு, ரைட் ஷிஃப்ட்டு, அப்புறம் வந்து அன்அசைன்டு லெஃப்ட் ஷிஃப்ட். ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து பிட் வைஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். சிம்பிள் கரெக்டாக தெரியல, நம்ம எழுதும் போது கோட் எழுதும் போது கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. பட் மெயின் விஷயம் என்னென்னா, ஒரு நிமிஷம், இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. பட் மெயின் விஷயம் என்னென்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ப்ளஸ்னா ஆட் பண்ணவும் தெரியும், மைனஸ்னா சப்ராக்ட் பண்ணவும் தெரியும், பட் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகும் தெரியாது. ஸோ அதுதான் நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ வில் கிரியேட் ஒன் கிளாஸ் ப்ராஜெக்ட், ரைட் கிளிக், நியூ கிளாஸோட பேர் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். மெத்தடோட பேர் அரித்மெட்டிக் பார்க்கறதுனால அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ கிரியேட் பண்ணிப்போம். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, இன்ட் பி ஈக்குவல் டு 20, அப்புறம் இன்ட் சி ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் வந்து இனிஷியலைசேஷன். என்னென்னா ஒரு வேரியபிளை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நான் ரீயூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, சிஸ் அவுட்டு addition of a ஓட வேல்யூ என்னன்னு தெரியணும் இல்லைங்களா, a plus b plus b double quotesல equal to c. ஓகே, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணோம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஓகே, சிம்பிள் மாற்றோம். ஃபஸ்ட்டு மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாஸ்ட்டாக வந்து மாடுலஸ். இது போய்ட்டு சப்ராக்ஷன், multiplication, division, modulus. சேவ் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட் போகிறேன். ஆப்ரேட்டர்ஸ் equal to new ஆப்ரேட்டர்ஸ் டாட் arithmetic.
இதை ரன் பண்ணும். ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பார்க்குறோம் 10 + 20 = 30, 10 - 20 = -10, 10 + 10 × 20 = 200, 10 / 20 = 0, 10 by modulus 10. அப்படின்னா என்னன்னா மாடுலஸ்னா என்னன்னா மாடுலஸ் அப்படின்னா என்னன்னா என்கிட்ட வந்து 2 வேல்யூ இருக்கு. ஏன்றது 10, அதை 20ஆல் நான் என்ன பண்ணுறேன் டிவைட் பண்ணுறேன். அப்போ 10ல் எத்தனை வாட்டி 20 போகணும்னா 0 டைம்ஸ். அப்போ ரிமைண்டர் எனக்கு என்ன வரும், இங்கே 0 வரும், இங்கே வந்து ரிமைண்டர் 10 வரும். இது வந்து டிவிஷனோட அவுட்புட், இது வந்து மாடுலஸோட அவுட்புட். புரிஞ்சுங்களா? ஸோ இதான் வந்து மாடுலஸ் அண்ட் டிவிஷன். ஓகே, இது எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ என் ப்ராப்ளம் எங்கே அரைஸ் ஆகுதுன்னா இது இன்ட்டில் பண்ணும்போது வராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏவை வந்து பைட்டாக மாற்றுறேன், பிஏவும் நான் பைட்டாக மாற்றுறேன், சியும் நான் பைட்டாக மாற்றுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா டைப் மிஸ்மேட்ச் cannot convert into 2 byte. நான் இங்கே இன்ட்டுனே எங்கேயும் மென்ஷன் பண்ணல, எல்லாமே பைட்டாக தானே இருக்குது. அப்புறம் ஏன் இது எரர் காட்டுது அப்படின்னா என்ன நடக்குதுன்னா ரியல் டைமில் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அது என்ன இருக்கும், ஏவோட வேல்யூ என்ன போட்டோம் 10, 0 0 0 0 1 0 1 0. இது ஏவோட வேல்யூ. அடுத்து என்ன போட்டோம், பியோட வேல்யூ 20. 20னா என்ன வரும், 16 + 4 0 0 0 1 0 1 0 0. இதான் வந்து 20ஓட வேல்யூ. இது வந்து 10 ஆர் ஏன்னு வச்சுப்போம், இது வந்து 20 ஆர் பின்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஸ்டாக் மெமரியில் தான் ஒர்க் ஆகும், ஹீப் மெமரியில் ஒர்க் ஆகாது. ஸ்டாக் மெமரி கிட்ட போகும்போது அது என்ன நினச்சிக்கோன்னா இது ஒரு 8 பிட்டு, இது ஒரு 8 பிட்டு. அப்போ நான் ஆட் பண்ணால் எனக்கு கம்பல்சரியாக எனக்கு என்ன தான் வரும், மோர் தென் 8 பிட். நம்ம கன்சிடர் 16 பிட்டுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இது இன்டர்னலாக இப்படி தான் திங்க் பண்ணும். ஐயோ நம்ம வந்து 8 பிட்டை வந்து 16 பிட்டாக மாற்றுறோம், அப்போ 16 பிட்டாக மாற்றினோன்னா எனக்கு என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. ஏன்னா ஜாவா ஜேவிஎம் என்ன பண்ணணும்னா பை டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் இன்ட்லேருந்து தான் கன்வெர்ட் பண்ணும், 32 பிட்லேருந்து தான் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் சிஸ்டமில் பார்த்துப்பீங்கன்னா 32 பிட்டா 64 பிட்டான்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது 30 பிட்லேருந்து கன்சிடர் பண்ணு. அப்போ இது நான் என்ன பண்ணுறது, அப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுது, என்னென்னா கேஷ் பண்ண சொல்லு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பிகாஸ் வச்சு ஆட் கேஸ்ட்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுதுன்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை இன்பில்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ எனக்கு மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது தான் 10 × 20 200 அவுட் ஆஃப் ரேஞ்சில் போகுது. அதர் தென் தட் எல்லாமே எனக்கு என்னன்னா வித்தின் த ரேஞ்ச் தான் வருது. ஆனால் இப்போ ரன் பண்ணுற பாருங்க, பட் ஆனால் அது எல்லாத்தையுமே அது என்ன பண்ண சொல்லுது, இன்பில்ட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லுது. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் படிக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எல்லா ஆப்ரேட்டருமே ஸ்டாக் மெமரியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸ்டாக் மெமரியில் ஒர்க் ஆகும்போது அதால் மெமரி இருக்காது, அதாவது ஓன் மெமரி இருக்காது, பிட் மட்டும்தான் அதால் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ பிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இட் வில் கெட் கன்ஃபியூஸ்ட். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் நான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கேராக மாற்றுறேன். சரி, I change into A. இது வந்து I change into B. Okay, this one I change into empty. இப்போதைக்கு empty மாத்துறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எரர் அடிக்கும், ஏன்னா நம்ம கேஸ்டிங் வந்து கேருக்கு பண்ணணும், பைட்டுக்கு பண்ணக்கூடாது. ஸோ I convert everything into char. ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் as
ஜாவா அப்ளிகேஷன். இப்போ என்ன நடக்க போகுதுங்க, ஏவோட வேல்யூ ஏ, பியோட வேல்யூ பி, ஸ்பெஷல் கேரக்டர் வருது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டெண்டட், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஆஸ்கி கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் 150 வரைக்கும் போகும். அதர் தென் 150 போகும்போது அதால் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் அது என்ன பண்ணுன்னா அதால் என்ன முடிஞ்சோ அது கொடுக்கும். ஏன்னா டிவிஷனில் ரிமைண்டர் நமக்கு அதே தான் வருது, அதனால் ஏ வருது. சப்ராக்ட் பண்ணும்போது 97 மைனஸ் 98 போகும். அவுட் ஆஃப் ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிட் வைஸ் கன்வர்ஷன் பண்ணும்போது. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்திருக்கு. இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஆஸ்கி கோடுன்னு சொல்லுவாங்க. குரோமில் போயிட்டு நம்ம எக்ஸ்டெண்டட் ஆஸ்கி டேபிள் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸ்டெண்டட் ஆஸ்கி டேபிள். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா இந்த ஏ வந்திருக்கு. அப்படின்னா 142 வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போமா எப்படி 142 வருதுன்ட்டு. ஸோ ஸ்மால் லெட்டர் ஏவோட ஆஸ்கி கோட் வந்து ஸ்மால் லெட்டரோட ஆஸ்கி கோட் வந்து 97 ப்ளஸ்ஸு ஸ்மால் லெட்டரோட பியோட ஆஸ்கி கோட் வந்து 98 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, இப்போது 7 + 5 இது வந்து 15, 1 போகும், 195ன்னு வரும். ஆனால் இது கரெக்டானு கேட்டிங்கன்னா தப்பு. என்ன நடக்கும்னா பிட் வைஸ் இந்த அடிஷன் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த அவுட்புட் கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் வந்திருக்கு. வந்தோம் இங்கே இருக்குது பாருங்கள் 195. யாருக்காக வந்திருக்காங்க இந்த 195 பார்த்தீங்கன்னா இட் கேம் ஃபார் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளை பண்ணும்போது அவுட் ஆஃப் ரேஞ்ச் போதும். அந்த அவுட் ஆஃப் ரேஞ்சை அது கொண்டு வரும்போது 200 சம்திங் போகுது இல்லைங்களா, நம்மளோட வேல்யூ 200 வரும்போது. ஸோ அதில் பிட் வைஸ் கன்வர்ஷனில் சின்ன ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் நடக்கும். நெகட்டிவ் சிம்பிள் பாசிட்டிவ் சிம்பிள் அது எடுக்கும்போது நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா சிம்பிள் வரும். இப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது இட் வில் கிவ் எம்டி ஸ்பேஸ். உங்களுக்கு என்ன அவுட்புட் தரும்னா எம்டி ஸ்பேஸ் கொடுக்கும். இப்போ இந்த எம்டி ஸ்பேஸுக்கு பதில் நான் ஸ்டார்ன்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேங்களா, அப்போ கூட உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் தான் வரும். ஓகேங்களா, இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதே கோட் எடுத்து லாஜிக்கல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ட்ரை பண்ணோம். மெத்தட் பேர் மட்டும் ரிலேஷனல் அப்படின்னு மாற்றிப்போம். இங்கே வந்து இன்டர்னு வச்சுப்போம், காப்பி பேஸ்ட். ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்னா பூலியனில் வரும். ஸோ இங்கே வந்து லெஸ் தென், இங்கே வந்து கிரேட்டர் தென், இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே வந்து ஈக்குவல் டு. லாஸ்ட்டாக இதே மாதிரி நமக்கு இன்னொன்று வேணும் இல்லைங்களா. ஸோ அது வந்து I'll put it for not equal to. ஸோ எரர் அடிக்கும், இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இதையும் சேஞ்ச் பண்ணிப்போம். இங்கே வந்து லெஸ் தென், இங்கே வந்து கிரேட்டர் தென், இங்கே வந்து less than or equal to. இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். லெஸ்ஸுக்கு பதில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டுப்போம். இங்கே வந்து ஈக்குவல்ஸ் டூன்னு போட்டுப்போம். இங்கே வந்து நாட் ஈக்குவல். சேவ் பண்ணிப்போம். இங்கே எரர் வருது. இங்கே வந்து பூலியன் வந்து ஃபால்ஸ்னு வச்சுக்கணும். இப்போ எனக்கு இது ரன் ஆகக்கூடாதுன்னா அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் / ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், ஏ லெஸ் தென் பியான்னு கேட்குறோம், ஆமாம் ட்ரூ. ஏ கிரேட்டர் தென் பியான்னு கேட்குறோம், ஃபால்ஸ். இல்லை, பி தான் பெருசு. ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஆமாம், ஏன்னா லெஸ்ஸாக இருக்குது பட் ஈக்குவலாக இல்லை. பட் எது ஃபஸ்ட்டு ட்ரூ வருதோ அதுக்கு ட்ரூ சொல்லுங்க. ஏ வந்து கிரேட்டராக ஈக்குவலான்னு சொல்லுது, இல்லை ஏ வந்து ஓகே. இங்கே என்ன இருக்குது,
மேட் ஒன் மிஸ்டேக். இங்கே வந்து ஆஸ்கி வேல்யூ கொடுத்துருக்கோம், அந்த ஆஸ்கி வேல்யூ அதை எடுத்து கம்பேர் பண்ணுது. அடுத்து வந்து 2 ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம், ஃபால்ஸு. 2 நாட் ஈக்குவலான்னு கேட்குறோம், ஆமாம் ட்ரூ. ஓகே, இதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட். பட் இப்போ நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன். இன்டீஜர் இங்கே என்ன பண்ணுறோம், இன்டீஜர்னு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது உங்களால் இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸில் கொடுக்க முடியாது. I'll give 1987. அகெயின் அதே வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் கொடுக்குறோம் 1987. ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்களா ரெண்டுமே சேம் வேல்யூ 1987 தான், இங்கேயும் 1987 தான். அப்போ எனக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்னா ட்ரூ வரணும். இதுதான் சொன்னேன் நான், ஆப்ரேட்டர்ஸ் ஒன்லி ஒர்க்ஸ் ஆன் ஸ்டாக் மெமரி. என்ன நடக்கும்னா இன்டர்னலாக நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஸ்டாக் மெமரி இருக்கும், அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஹீப் மெமரி இருக்கும். இது வந்து ஸ்டாக் மெமரி, இது வந்து ஹீப் மெமரி. ஸோ இதெல்லாம் ஜேவிஎம்மில் இருக்கும். ஸோ அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், இப்போ டீபக்கிங் பண்ணணும். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன், ரைட் கிளிக், டீபக் as ஜாவா அப்ளிகேஷன். என்ன கொடுக்குறேன், F6 கொடுக்குறேன். ஸ்டாக்ல எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ F6. ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1987 வந்து 32லையும், பியோட வேல்யூ வந்து 138லையும் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எப்போ புதுசாக ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோமோ அப்போ அது புது அட்ரஸை தான் போய் எடுக்கும். இந்த இடத்துல பூலிங் ஃபெயில் ஆகும். ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ வந்து 1987ன்றது எந்த அட்ரஸில் இருக்குன்னா 32ல் இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வருதுன்னா ஐடி ஈக்குவல் டு 32ன்னு வருது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அதே 1987 இன்னொன்று அசைன் பண்ணும்போது இட் வில் கோ ஃபார் நியூ அட்ரஸ் கால்ட் as 38 தானே, ஆமாம் 38க்கு போகுது. அப்போ பியோட வேல்யூ வந்து ஐடி ஈக்குவல் டு 38. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும்னா ஏ ரெஃபர்ஸ் த அட்ரஸ் 32, பி ரெஃபர்ஸ் த அட்ரஸ் 38. அப்போ ஸ்டாக் மெமரியில் என்ன இருக்குது, என்கிட்ட அட்ரஸ் இருக்குது. என் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன செக் பண்ணோம்னா நம்ம என்ன கேட்டோம், ஏ ஈக்குவல் டு பியான்னு கேட்டோம். அப்போ ஸ்டாக்கில் ஏவோட வேல்யூ என்ன 32, பியோட வேல்யூ 38. அப்போ எனக்கு இது ரெண்டும் என்ன ஆகலை, மேட்ச் ஆகலை. அதனால தான் உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது, ஃபால்ஸ்ன்னு வருது. அப்போ இது டோட்டலாக தப்பு. இது டோட்டலாகவே என்னது, இந்த கான்செப்ட்டு தப்பு. ஏன் இந்த பிரச்சனைனா வித்தின் த பைட் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. பைட்டுக்குள்ளே வரும்போது இந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். நான் இங்கே 19ன்னு வச்சுக்கிறேன், இங்கே 19ன்னு வச்சுக்கிறேன், சேவ் பண்ணிடுறேன். ரைட் கிளிக், டீபக் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த ரேப்பரு கேஸ்டிங்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பைட் ரேஞ்சில் இருக்கும் போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது வித்தின் த பைட் ரேஞ்சில் எப்போவுமே ஃபால்ஸ் ஆகாது. ஆனால் எப்போ அது பைட் ரேஞ்சை விட்டு வெளியே போகுது, இங்கே பாருங்கள், நான் பைட்டில் அதே வேல்யூ தான் கொடுத்தேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா சேம் அட்ரஸை சூஸ் பண்ணுது. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக ரன் பண்ணி காட்டுறேன். அவுட்புட் பாருங்கள், ஈக்குவல்ஸ் ட்ரூன்னு வருது. எப்போ அது பைட் ரேஞ்சை விட்டு வெளியே போகுதோ, அவுட் ஆஃப் பைட் ரேஞ்ச் போகும்போது உங்களால் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி இதை ட்ரூவாக மாற்றுறதுன்னா there is an option called as dot equals. நீங்கள் a dot equals b, ஏன்னா ஏன்றது ஒரு ஆப்ஜெக்ட், பின்றது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இது என்ன பண்ணுன்னா using dot equals இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணுறேன். வேல்யூ வந்து அதே ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இந்த மாதிரி 1987, இங்கே 1987. ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் as ஜாவா அப்ளிகேஷன்.
இங்கே பாருங்கள் இப்போ ட்ரூன்னு வந்துருச்சு, சாரி இங்கே ட்ரூன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணுன்றதை பார்ப்போம். இப்போ மறுபடியும் டீபக்கர் ஜாவா அப்ளிகேஷன். இப்போவும் பாருங்கள் அட்ரஸ் 32 38 தான் இருக்குது. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணோம்னா instead of going comparing this address and this address, it will get the value a equal to b ன்னு எழுதுறதுக்கு பதில் you have to write it as a dot equals அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணோம்னா மெமரியை கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாட் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணோம்னா டைரக்ட்லி கோஸ் அண்ட் ஃபெச் த வேல்யூ. இப்போ வேல்யூ ஃபெச் பண்ணிட்டு வந்து இந்த பியோட கம்பேர் பண்ணும். அது எங்கே எழுதியிருப்பாங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஜாவாவோட கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நம்ம வாங்குகிற ஆப்ஜெக்ட் இது, கொடுக்குற ஆப்ஜெக்ட் இது. இந்த இன்ஸ்டன்ஸையும் என்ன பண்ணுன்னா இன்ட்டு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம கொடுத்த வேல்யூவோட அது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ F6 கொடுக்குறேன், லைன் பை லைன் வரேன், ஒன்றா மாறுது, ட்ரூ ஃபால்ஸ் மாறிட்டே வருது. ஸோ டீபக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி இன்டர்னல் ப்ராசஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து அந்த டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் போதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி பண்ணணும்னா மறுபடியும் டீபக் பண்ணுறேன். ப்ராஜெக்டில் டீபக்கர்ஸ் ஜாவா அப்ளிகேஷன். என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் டைரெக்டாக ஸ்கிப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் டேரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வரணும்னா இங்கே நான் பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால F8 கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கேருந்து இதோட இன்டர்னல் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணுன்னா F5 கொடுக்கணும். கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள் ஆப்ஜெக்ட் வந்திருக்கா, திஸ்ன்றதில் 32 அட்ரஸ் வந்திருக்கும், ஆப்ஜெக்டில் 38, அதாவது இந்த இடத்தோட வேல்யூ வந்து 1987 ஃப்ரம் 38. ஸோ இந்த இந்த வேல்யூவோட பார்த்தீங்கன்னா 1987, இது எங்கேருந்து வருதுன்னா இந்த திஸ்லேருந்து வருது, இதோட வேல்யூ எடுத்துகிட்டு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் இது கம்பேர் பண்ணும்போது எனக்கு ட்ரூன் வேல்யூ. இப்போ மறுபடியும் இதை F5 கொடுக்குறேன், இதோட இன்டர்னல் ப்ராசஸ் மறுபடியும் மேலே இருக்க இன்ட்டு வேல்யூக்கு போகும், வந்துருச்சு. ஸோ எனக்கு இப்போ இங்கே வந்து ட்ரூன் வந்துடும். ஓகே, நான் F8 கொடுத்துறேன். புரிஞ்சுங்களா? ஸோ லாஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து சரி, அடுத்து என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இது ரொம்ப சிம்பிள் தான், அண்டு கேட்டு ஆர் கேட்டு. ஸோ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிப்போம். பேர் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். int a equal to 10, int b equal to 20, அப்புறம் int c equal to 30. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறது. ஸோ பூலியன் d equal to false, என்ன பண்ணணும்னா d equal to a greater than b and a greater than c. இதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். சிஸ் அவுட் இது அப்படியே இங்கே போட்டுப்போம். டாட் கண்டின் ரெஃபரன்ஸ்க்கு ப்ளஸ் டி, இதையே காப்பி பண்ணிப்போம். இங்கே வந்து ஆர் போடுறோம். ஓகே, இங்கே வந்து அதே ஆர் போடுறோம். லாஸ்ட்டாக வந்து நாட், அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாற்றும். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி இது உள்ளார போட்டுக்குவோம். சேவ் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட் போய்ட்டு இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேட்டர்ஸ் டாட்
லாஜிக்கல். ஸோ இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ரன் பண்ணி பார்த்துருவோம். ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஃபால்ஸு. ஏ வந்து பியோட சின்னது, சியோடவும் சின்னது கரெக்டாக, ஏன்னா ஏவோட வேல்யூ 10. ரெண்டுத்துக்கும் இதுவும் ஃபால்ஸு, ஏன்னா இதுவும் சின்னது, இதோடவும் சின்னது, இதோடவும் சின்னது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு மாற்றிருக்கு. ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, ஓகே, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா அண்டு கெட்டு, ஆர் கெட்டு, நாட் கெட்டு. ஃபஸ்ட்டு அண்டு கெட்டுனா ரெண்டு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இது வந்து அண்டு கெட். ட்ரூ ட்ரூனா ட்ரூ, மற்றபடி எது வந்தாலும் ஃபால்ஸ் தான். ட்ரூ ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான், ஃபால்ஸ் ட்ரூனாலும் ஃபால்ஸ் தான், ஃபால்ஸ் ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஆர் கெட். இதுலேயும் ரெண்டு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். ட்ரூ ட்ரூனா ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ்னா ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். அப்படின்னா என்னென்னா, அண்டு கேட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் ஃபால்ஸ் ஆச்சுனாலே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணாது. ஆனால் ஆர் கேட்டில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணாது. வைஸ் வர்ஸாகவும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது வந்து சர்க்கியூட் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாட் கேட்டு. ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ட்ரூவாக மாற்றும். ஒரு இன்புட்டு, ஒரு அவுட்புட். இது வந்து நாட் கேட். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஆப்ரேட்டர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கும் இதே தான் அண்டு கேட்டு, இதுதான் ஆர் கேட்டு, இதுதான் நாட் கேட்டு. ஆனால் இது பிட் லெவலில் ஒர்க் ஆகும், நாட் இந்த அப்பர் லெவல், பிட் லெவலில் ஒர்க் ஆகும். எப்படின்னு செக் பண்ணிவிடுவோம் இருங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், புது மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் மெத்தட் வந்து பிட்வைஸ்ன்னு எழுதிப்போம். ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன், சிம்பிளாக வச்சுப்போம். இன்ட்டு பி ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட்டில் தான் அவுட்புட் வரும். ஸோ இன்ட்டு ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா சி ஈக்குவல் டு ஏ அண்டு பி, சிஸ் அவுட்டு மேலேருந்து காப்பி பண்ணிப்போம். டபுள் போட்ஸுங்க ஏ அண்டு பி போட்டுட்டு ப்ளஸ் சி. ஓகேங்களா, காப்பி. நெக்ஸ்ட் வந்து 6 எக்ஸ்னார் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு வேணும்னா அது பார்த்துக்கோங்க. நான் ஷிஃப்டிங் போயிடுறேன், லெஃப்ட் ஷிஃப்ட்டு 1 டைம்னு கொடுக்குறேன். இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட் 1 டைமு, அடுத்து வந்து ரைட் ஷிஃப்ட்டு 1 டைம் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வந்து அன்அசைன்டு ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அன்அசைன்டு ரைட் ஷிஃப்ட்டு. இப்போ வரும் லாஜிக்கல் கமெண்ட் பண்ணிடுறோம் டாட்டு பிட்வைஸ். ஓகே, ரன் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன அவுட்புட் வருது, ஏ அண்டு பின்னு போடும்போது 0 வருது. ஏன் அப்படின்னா, ஸோ ஏவோட வேல்யூ என்ன 1. ஸோ 32 டைம் நான் 1 எழுதணும். 0 0 0 0 0 0 0 0 4 8 12 14
ஓகே. 4 8 12 16 20 24 28 32. இது 1 A ஓட வேல்யூ. அதே மாதிரி 0 16 20 24 30. 4 8 12 16 20 24 28 32. இது வந்து A ஓட வேல்யூ 6 1ன்னு வச்சுப்போம். இது வந்து B ஓட வேல்யூ 6 2ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குன்னா இது பிட் வைஸ் அடிஷன் பண்ணுறோம், அதாவது ஆர் கேட் பண்ணுறோம். பிட் வைஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் கேட் பண்ணுறோம், அண்ட் கேட் பண்ணுறோம். அண்டுன்னு என்ன அர்த்தம், ரெண்டுமே ட்ரூ வந்துச்சுன்னா மட்டும்தான் ட்ரூ. அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 0ன்னு இருக்குது. 1 0ன்னா அப்போ எனக்கு 0. அடுத்த பிட்டில் எனக்கு என்ன இருக்குது, 0 1ன்னு இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா அதுவும் 0வாக மாறிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்போ எல்லாமே 0 0 தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டால் இதுதான் என்னோட டோட்டல் வேல்யூ. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால தான் எனக்கு ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு, இப்போ 0ன்னு வந்திருக்கு. இதுவே நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஆர் கேட் என்ன நடக்கும், இதே தான். ஆனால் 0 1ன்னா ஏதாச்சும் ஒன்று ட்ரூ, அந்த 1ன்னா ட்ரூ 0ன்னா ஃபால்ஸ் இல்லைங்களா? அப்போ இது ட்ரூவாக மாறிடும். அப்புறம் 1 0 0 1ன்னா ட்ரூவாக மாறிடும். அப்போ இதோட வேல்யூ என்ன மாறிடும், நமக்கு 3ன்னு வந்துடுது. அதனால தான் உங்களுக்கு இதுக்கு 3ன்னு அவுட்புட் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட் ஷிஃப்ட், அதாவது ஷிஃப்டிங் நடக்குது. ஷிஃப்டிங்னா என்னென்னா ஏவை ஷிஃப்ட் பண்ணுறோம். இதுதான் ஏ, இதை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்டிங் அப்படின்னா என்னென்னா ஒரு இடமா நம்ம மாற்றி மாற்றி போகிறதுக்கு பேர் ஷிஃப்டிங். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே போகும், இது 1ன்ற வேல்யூ இந்த 0 பிளேஸ் போகும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா என்ன ஆகும், நமக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் நடக்கும். அப்போ இந்த 1ன்ற இடத்துல எனக்கு என்ன ஆகிடும்னா ஒரு எம்டி பாக்ஸ் வரும். இதுக்கு பேர் வந்து LSB, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அப்படின்னா அந்த பிட்டுக்கு பெருசாக நம்ம எந்த யூஸும் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா என்னோட இது வந்து 0 0 0 4 8 12 16 20 24 28 29 30 1 என்ன இருக்குன்னா முன்னாடி இடத்துக்கு போயிருக்கும். அப்போ எனக்கு இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் என்ன ஆகும்னா எம்டியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து எம்டியாக இருக்கும். ஏன்னா ஒரு பிட்டு காணாமல் போயிடுச்சு. இந்த லாஸ்ட் பிட் என்ன ஆகிடும்னா பாப் ஆகிடும். ஸோ நான் ஷிஃப்டிங் வந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னா 1 டைம் சொல்லியிருக்கேன். ஷிஃப்டிங் வந்து ஒரு வாட்டி நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது 1 டைம் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்டோர் ஆகும்னா பை டிஃபால்ட்டாக லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா எப்போவுமே 0 தான் ஃபில் ஆகும். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னா 2ன்னு அவுட்புட் வந்துடும். ஓகே, இதுவே ரைட் ஷிஃப்டிங்னா இதே ப்ராசஸ் ரைட் சைடில் போகும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து எம்டி ஆகிடும். இது எல்லாமே ஒரு வாட்டி ஷிஃப்டிங் பண்ணும். அப்போது எனக்கு என்ன கிரியேட் ஆகும்னா 3 0 4 0 12 16 20 24 28 30. ஏன்னா 1 எனக்கு என்ன ஆகிடும்னா
இப்போ பாப்அப் ஆகிட்டுருக்கும். அப்போது இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இது எம்எஸ்பின்னு சொல்லுவோம். இது வந்து எம்எஸ்பி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட் தான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவான்னு சொல்லணும். இப்போது நம்ம கொடுத்த இன்புட் பார்ப்போம், அது பாசிட்டிவ் வேல்யூனா முன்னாடி 0 போட்டுக்கும். இப்போ அது நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அங்கே 1ன்னு போட்டுக்கும். சின்ஸ் நம்ம கொடுத்தது பாசிட்டிவ் வேல்யூன்றதுனால அது 1ன்னு போட்டுக்கிட்டு பட் 0ன்னு போட்டுக்குது. 0ன்னு போட்டால் இப்போ எல்லாமே படிக்கும்போது எனக்கு என்ன தான் வருது, 0 தான் வருது. இதுவே அன்அசைன்டு ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா என்னன்னா, ஈவன் தோ ஏன்றது வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் ஃபஸ்ட் வேல்யூ பை டிஃபால்ட்டாக 0ன்னு போயிடும். இதுக்கு பேர் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட். ஓகேங்களா? இதான் வந்து 4 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்: அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர். நோட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ஆப்ரேட்டருமே ஸ்டாக் மெமரியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஹீப் மெமரியில் ஒர்க் ஆகாது. ஸோ ஹீப் மெமரியில் ஒர்க் ஆகணும்னா நம்ம அதுக்கான வித்தியாசமாக ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.